உங்க குழந்தையோடைய ஃபீடிங் பாட்டிலை ப்ராப்பராக ஸ்டெரிலைஸ் பண்ணாமல் ப்ராப்பராக க்ளோஸ் பண்ணாமல் இப்படி வச்சிங்க அப்படின்னா என்னென்ன இஷ்யூஸ் வரும் தெரியுமா? வாமிட்டிங், லூஸ் மோஷன்ஸ், ஸ்டமக் ஃப்ளூ, இந்த மாதிரி நிறைய இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து குழந்தைங்களுடைய நியூட்ரிஷன் பாதிக்கும். நிறைய வாட்டி ஹாஸ்பிட்டல்ஸில் பார்க்கும்போது குழந்தைங்களுடைய ஃபீடிங் பாட்டில்ஸை க்ளோஸ் பண்ணாமே பேரண்ட்ஸ் எடுத்துகிட்டு வராங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப நாள் ஒரே ஃபீடிங் பாட்டிலை யூஸ் பண்ணுறதுனால அது சுத்தமாகவே இருக்கிறது கிடையாது. 3 ஸ்டெப் டெஃபினெட்லி நீங்கள் ஃபீடிங் பாட்டில் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஃபாலோ பண்ணியே ஆகணும். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பில் கம்ப்ளீட்டாக இதை ரிமூவ் பண்ணி நல்ல ஒரு டிஷ் வாஷரில் வாஷ் பண்ணிட்டு நீங்கள் இதை கம்ப்ளீட்டாக ஸ்டெரிலைஸ் பண்ணணும். ஸோ ஸ்டெரிலைசர்ஸ் இப்போ ஆட்டோமேட்டிக்காகவே ஸ்டீம் ஸ்டெரிலைசர்ஸ் வந்துருச்சு. ஸ்டீம் ஸ்டெரிலைசர் இருக்கிறவங்க அதை யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா நல்ல ரோலிங் பாயிலில் தண்ணி வந்ததுக்கு அப்புறமா 5 மினிட்ஸ் கண்டிப்பாக எல்லா பாட்டிலோட பார்ட்ஸ் பாயிலிங் வாட்டரில் போட்டு வச்சு அதுக்கப்புறமா ஏர் ட்ரை பண்ணி யூஸ் பண்ணணும். ஸோ நல்ல பாட்டில் ப்ரஷஸ் எப்பயுமே யூஸ் பண்ணுங்க. எந்தெந்த பார்ட்ஸில் வந்து அழுக்கு தேங்குமோ அது எல்லாத்தையுமே கம்ப்ளீட்டாக எடுக்கணும். ஸோ ஃபீடிங் பாட்டில்ஸ் யூஸ் பண்ணுற பேரண்ட்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த ரீல் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ சேவ் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.